வெல்கம் பேக் போதி மர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு போதி மர சேனல். நம்மளுடைய இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டது தான். பொதுவாக எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அப்படி முன்னேறதுக்கு என்ன வழிகள், என்ன ஐடியாஸ் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. அண்டு தேங்க்ஸ் டு இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம படிச்சுக்கலாம், இப்படி ஹவு டு அச்சீவ் அவர் எய்ம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அண்டு புக்ஸ் மெயின்லி நான் அதுதான் ரொம்ப நம்புவேன். ஸோ புக்ஸில் ஏகப்பட்ட நம்மளுக்கு தேவையான தகவல்கள் அத்தனையுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 9 வழிகள் இருக்குது, 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ஃபர்தராக கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் முன்னேறினா ஃபஸ்ட்டு மாற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றம் வர்றதுக்கு அது வந்து ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்கணும். எப்படி அப்படின்னா, நான் இப்போ வந்து டெய்லி ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அப்போ நான் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் விதவிதமாக ட்ரை பண்ணால் விதவிதமான ரிசல்ட் வரும். டெய்லி ஒரே மாதிரி ஜாப்பு, டெய்லி ஒரே மாதிரி வழிமுறை, டெய்லி ஒரே மாதிரி அணுகுமுறைனா நான் எப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும், அதிகமான ஒரு நபர்களை வந்து நான் வந்து சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் மாற்றம் வேணும் அப்படின்னா மாற்றத்தை அதை ஏற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ் 1. அண்ட் 2வது ஸ்டெப், ரீடு புக்ஸ். அது நான் அடிக்கடி நிறைய வீடியோ சொல்கிறேன். ஸோ நீங்கள் புக்ஸை படிக்கிங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்டில் படிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டது இருக்கீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை மட்டுமே, உங்கள் ஃபீல்டில் உள்ள மட்டுமே படிக்காங்க. உங்களுக்கு பலதரப்பட்ட ஒரு நாலேஜ் வளரும்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, அது நம்மளுக்கு கிடையாது அப்படிலாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் நினைக்கிங்க. என்னென்ன உங்களுக்கு ஓகே இதில் எது வரைக்கும் தெரியாது, ஸோ இதை நம்ம புக்ஸாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். இது 2வது ஸ்டெப்ஸ். அண்டு 3வது ஸ்டெப்ஸு, நிறைய மீட்டிங், கான்ஃபரன்ஸ், செமினார் போங்க. அதாவது உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்தளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து மீட்டப், அதாவது கான்ஃபரன்ஸ், செமினார் நீங்கள் நிறைய போனீங்கன்னா அவங்க பெரிய மனிதர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. அண்டு அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3வது ஸ்டெப். அடுத்தது 4வது ஸ்டெப்ஸ், நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான மட்டுமே நீங்கள் வந்து கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள விஷயமே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கணும். நல்லதை பார்க்கணும், நல்லது கேட்கணும், நல்லது பேசணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் தேவை அப்போனா எனக்கு அதை பற்றி மட்டுமே நான் புக்ஸ் படிக்கிறேன், அதை பற்றி மட்டுமே மக்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னா அதுதான் யூஸ்ஃபுல்லானவை. ஸோ தேவையில்லாத ஒரு இதில் உங்களுடைய டைம், எனர்ஜியை செலவழிக்காங்க. இதுதான் 4th ஸ்டெப். அண்டு 5th ஸ்டெப், உங்களுக்கு தேவையான ஒரு பிடிச்ச ஒரு ஹாபியை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அது எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, இதை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற சாக்கு போக்கெலாம் வேண்டாம். இதனால நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் பண்ணாமல் முடியாமல் போயிருக்கலாம். அண்டு இன்னும் என்றைக்கா ஒரு நாள் பண்ணலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சாக்கு போக்கெலாம் வேண்டாம். இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், ஓகே இந்த ஹாபி எனக்கு வேணும், இந்த ஹாபி எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன தான் ஒர்க் இருந்தாலும் டெய்லி அட்லீஸ்ட் 1 ஹவராவது உங்கள் ஹாபியில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் பாருங்கள். அது மேபி குக்கிங்காக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட் விளாடுறதா இருக்கலாம், செஸ் விளாடுறதா இருக்கலாம், ட்ராயிங் இருக்கலாம், இல்லை கவிதை எழுதுறதா இருக்கலாம், இல்லை எதுனாலும் உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு ஒன்றுங்களே தெரிஞ்சிருக்கும். அதில் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 5th ஸ்டெப். அண்ட் 6th ஸ்டெப், ஒரு நல்ல கோர்ஸை வந்து படிங்க. அதாவது எனக்கு வந்து கம்ப்யூட்டரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க, ஒரு கோர்ஸை எடுத்து படிங்க. பிஜிடிசி படிச்சிங்கன்னா ஒரு 1 இயர் எடுத்துக்கணும். அதில் நீங்கள் தேவையான அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் நாலேஜ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து லைஃப்பில் ஓகே எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்காது. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க. அதனால் ஷார்ட்ஹேண்ட் படிக்கலாம், டைப்ரைட்டிங் படிக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸை வந்து உங்களுடைய ஸ்பீட் டைம், அந்த ஸ்பேர் டைமாங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்து படிங்க. இது வந்து 6th ஸ்டெப். அண்டு 7th ஸ்டெப், ஃபீட்பேக் வாங்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து. நான் எப்படி கோவப்படுறேன்னா, நான் எந்தளவுக்கு சப்ஜெக்டில் இருக்கிறேன், எந்தளவுக்கு என்கிட்ட நாலேஜ் கிடைக்கு, நான் எந்தளவுக்கு ஒரு அன்பாக நடந்துட்டேன் அப்படிங்கிற எந்த டைப் ஆஃப் இதுனாலும் நீங்கள் ஃபீட்பேக் வாங்க. உங்கள் நண்பர்கள் தான் மிக சிறந்த கண்ணாடிகள், அவங்க தான் மிக சிறந்த வரம். ஸோ உங்கள் அப்பா அம்மாட்ட கூட அந்தளவுக்கு ஃப்ராங்காக பேச முடியாது, நண்பர்கள்ட்ட வந்து ஃப்ராங்காக பேசணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் வாங்க. நான் இப்படி
நான் வந்து இதை ஆச் பண்ணுவேன், இதுக்கான குவாலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அனலைஸ் பண்ணக்கு உங்கள் ஃப்ரெண்டுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீட் பார்க்கணும். இது வந்து 7th ஸ்டெப். அண்ட் 8வது ஸ்டெப், உங்களுடைய கோல்ஸ் ஃபுல்லாமே உங்களுடைய டைரியில் எழுதுவீங்க. ரொம்ப பெரிய கோல்ஸாக இருக்கணும். சாதாரணமாக வந்து சின்ன சின்ன கோல்ஸ் வந்து எழுதுறத விட பெரிய பெரிய கோலாக இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன, அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன, அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கோல்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய டைரியில் எழுதி வச்சு அதை டெய்லி ரிவ்யூ பண்ணுங்கள். இது வந்து 8வது ஸ்டெப். அண்ட் 9வது ஸ்டெப்பு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் மட்டும் பார்ப்போம். அதாவது நம்ம வந்து 30 வயசு வரைக்கும் சும்மாவே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வந்து முன்னாடியே பண்ண நினைக்கும் பண்ண முடியல அப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம். பாஸ்ட் இந்த நாளை நீங்கள் வந்து ஒரு தொடக்க நாளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணதுக்கு நீங்கள் இது முன்னோக்கி செல்லுங்கள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேபிட்டை விட நினச்சோம், விட்டுருக்க மாட்டோம், ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்க விட ஸோ நேற்று வரைக்கும் போச்சு, இன்னையிலேருந்து நீங்கள் அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த 9 வழிகள் வந்து மிகச்சிறந்த வழிகள். நான் நம்புகிறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி இந்த 9 வழிகள் சிறந்த வழிகள். ஸோ ஃபர்தராக நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.